ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் சீனுவும் தான் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சீனுக்கிட்ட, என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வசுந்தரா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கும் போது, என்ன சொல்கிற மாயா அப்படிங்கவும், ஆமாம் எப்படியாவது இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு வசுந்தரா முடிவு பண்ணிட்டா, அதனால அவள் சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா வந்து வசுந்தரா நேராக புவனேஸ்வரி கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், அந்த ரகுராம் வந்து லேஸ்பட்டவங்க கிடையாது, அவங்ககிட்ட இருந்து நம்ம எவ்வளோ தான் கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்தாலும் சரி தான், ஆனால் நான் நினைக்கிற மாதிரிக்கு அந்த இடத்த வாங்க முடியல அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ரகுராம, அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, உண்மையிலே சொல்லப்போனால் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நல்லவன் இருக்கிறான்னா அது அவனை தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து எல்லா இதுலேயும் கரெக்டாக இருப்பான். அதனால நீ என்ன நினச்சாலும் சரி தான், கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அந்த இடத்த நீ அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அது கெட்டதுமே வந்து வசுந்தரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல வசுந்தரா போட்ட திட்டத்தில், அதாவது இந்த சொத்தெல்லாம் வந்து அவங்க சிவராமன் அதுக்கப்புறமா வந்து மணி எல்லாருமே வந்து பிரித்து கேட்குற மாதிரிக்கு ஒரு கனவு காண்றாங்க. அதை பார்த்ததுமே அவங்க வந்து பயந்துட்டு எந்திக்கவும் உடனே வந்து ஜானகி என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ரகுராமோட அம்மா வந்துருந்தாங்க. என்னாச்சு ரகு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ இல்லைம்மா ஒரு கெட்ட கனவு கண்ட வசுந்தரா இந்த மாதிரிக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி குடும்ப சொத்தையும் வந்து பிரிக்கிற நிலைமையில கொண்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டையும் சீல் வைக்கிறாங்க. இது மட்டுமா, அது மட்டும் இல்லாமல் சிவராமனும் மணியும் வந்து என்கிட்ட வந்து இந்த வீட்டை வந்து பங்கு போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, சொத்தெல்லாம் பிரிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையாக வந்து எனக்கு கனவுல வந்ததுமா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ அப்படிலாம் கனவு கண்டுட்டு இருக்காத, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு, கண்டிப்பாக வந்து உன் தம்பியும் சரி அதே மாதிரிக்கு மாப்பிள்ளையும் சரி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் வந்து எனக்கு என்னமோ வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் வராங்க. அப்போ நாங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறோம். எங்ககிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலம் இருக்குது. நாங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து அதாவது ஒன்று போல் வந்து அந்த இடத்த வாங்கி நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது உங்கள் நிலம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணதுக்கு எங்களுக்கு நல்லாவே இருக்கும். நாங்கள் வந்து 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரிக்கு ஒரு இடத்த வாங்கணும்னு, அதனால இந்த இடத்த எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கெட்டதுமே வந்து ரகுராமும் சொல்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், கண்டிப்பாக இந்த இடத்த உங்களுக்கு தார அப்படிங்கவும், அப்போ அட்வான்ஸாக இப்போ ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் கொஞ்சம் பணம் நாங்கள் அட்வான்ஸாக கொடுக்குறோம் அப்படிங்கவும் உடனே ரகுராமும் சரின்னு ஒத்துக்கிட்டு தாங்க. ஆனால் இது பார்வதிக்கும் பத்மாவுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. இதுவே இந்த வசுந்தராட்ட இந்த இடத்த கொடுத்துருந்தோம்னா கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருப்பா, 2 மடங்கு 3 மடங்கு பணம் கிடச்சிருக்கும், இவங்களுக்கு கொடுக்கனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே வந்து மாறி மாறி அவங்க வந்து ரொம்பவே வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரகுராம போட்டு. இங்கே பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் ஆனதுமே வந்து அந்த 4-5 பேர் வராங்க. அவங்க ஒரு பேக்கு ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு வரவும் உடனே பத்மாவும் பார்வதியும் சொல்கிறாங்க, நேற்றுக்கு வந்து 101 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்களா, அவங்க என்னென்னா இன்றைக்கி பேக்கில் பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க போலுக்கு, ஆனால் என்ன புண்ணியம் நம்மளுக்கு வந்து அவன் வசுந்தரா மட்டும் இந்த இடத்த வாங்கியிருந்தான்னா இதே மாதிரிக்கு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பா, நம்மளுக்கும் வந்து 3 மடங்கு பணம் நம்மளுக்கு வந்து சொத்தாக நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாரு அண்ணன், ஆனால் இவர் தான் பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி என்ன பண்ணுறதுக்கு அந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நினைக்க தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கவும், அப்போ மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா ஜானகின்னு எல்லாருமே வரவும் உடனே வந்து அவங்களும் வராங்க. அப்போ ரகுராமும் வந்து வாங்கயா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேற்றுக்கு நாங்கள் சொல்லிட்டு போனோம்ல, அதனால தான் நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு ஒரு தொகை நாங்கள் தாரோம், அதுக்கப்புறமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா மீதி பணத்தை நாங்கள் தாரோம் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க ரகுராமும். அடுத்ததான் அந்த பேக்கு ஃபுல்லாக பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது உடனே ரகுராம் வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோ எதுவுமே பார்க்கவும் உடனே வந்து எல்லாருமே வந்து சரிங்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க, பத்மாவையும் பார்வதியும் தவிர. அப்போ பார்க்கும்போது ரகுராம் வந்து அந்த பணத்தை கை நீட்டி வாங்குறாங்க. உடனே மாயாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, பெரியப்பா அந்த பணத்தை நீங்கள் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ எதுக்கு இந்த பணத்தை வாங்கணும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கே வந்து நம்ம மொத்த பணத்தை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே உடனே ரகுராம் வந்து மாயாவை பார்க்குறாங்க. அப்போ வந்தவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா என்னாச்சுது, நாங்கள் தான் நேற்றுக்கு சொல்லிட்டு போனோம்ல, அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை
இல்லையா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ரிஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு மொத்த பணத்தையும் கொடுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதனால என்னம்மா அது இப்போ கொடுக்கறதுனால என்ன அப்போ கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லை பெரியப்பா எனக்கு என்னமோ வந்து மொத்தமாக நம்ம அப்பமே வாங்கிடலாம்னு சொல்லி தோணுது அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து அவங்க நினைக்கிறாங்க மாயா சொன்னாக்கி கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு காரணம் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு, சரிங்க என் பொண்ணே இந்த மாதிரிக்கு சொல்கிறா அதனால வந்து நம்ம மொத்தமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு இந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கவும் உடனே பத்மா பார்வதி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. வந்த வரைக்கும் வந்து இந்த பணத்தை வந்து வாங்கி வைக்கிறதுக்கு இல்லாமல் எதுக்கு தான் இந்த மாயை அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, அண்ணா அவள் தான் வந்து புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, நீங்களும் எதுக்காக பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, பணத்தை வாங்கி வைங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் சொல்கிறது கூட கரெக்டு தான், நம்ம எதுக்காக இப்போ வந்து இந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிடணும், மொத்தமாக நம்ம அப்பமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது அந்த இடத்த வாங்குறாங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கும்போது, அதுதான் 107 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களா, நான் சொன்னோம்னா அந்த வாக்கை நான் தவற மாட்டேன் அப்படிங்கும்போது, இல்லையா உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் வந்து நான் கேட்டுக்கிடுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரிஜிஸ்டர் வந்து என்னைக்கு வைக்கணும்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வந்து மாயா வந்துருந்தாங்க. அப்போ ரகுராம் வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாயா எதுக்காக அப்படி நீ சொன்ன அப்படிங்கும்போது, இல்லை பெரியப்பா எனக்கு என்னமோ வந்து இன்னைக்கு வாங்க வேண்டான்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் அது என்ன காரணம்னு என்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து நினைக்கிறாங்க, சரிதான் மாயா நீ சொன்னீங்கன்னா சரிதான் அப்படிங்கவும் அப்போ மாயா வந்து எதையை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே ஜானகி தனமும் வராங்க. மாயா எதுக்காக நீ இன்னைக்கு ரூபா வாங்க வேண்டான்னு சொன்ன அப்படிங்கவும் பெரியப்பா உங்ககிட்ட கேட்டாரு, ஆனால் வந்து நீ என்ன காரணமும் சொல்லாமல் நீ வந்து தட்டி கழிச்சுக்கிட்ட, ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்கிறன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, என்ன காரணம்னு என்கிட்ட நீ சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பெரியம்மா, எனக்கு என்னமோ இந்த வந்தவங்க எல்லாருமே வந்து வசுந்தரா அனுப்புனா ஆளாக இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன மாயான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா எனக்கு என்னமோ அப்படிதான் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா இவங்க பேசினது எதுவுமே எனக்கு வந்து அதாவது முன்னுக்கு பிறனா வந்து அவங்க சொல்கிற மாதிரிக்கு இருக்குது, அதனால எனக்கு என்னமோ வசுந்தரா தான் இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அந்த இடத்த நம்மகிட்ட வந்து வாங்குறதுக்காக இவங்களை அனுப்பி விட்டுவாள்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த புவனேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக வந்து வசுந்தரா கிட்ட இந்த மாதிரிலாம் அவள் சொல்லியிருப்பா, அவளுக்கு இது எல்லா திட்டமும் தெரியும், எப்படி இந்த இடத்த வாங்கணும்னு பெரியப்பா கிட்ட இருந்தேன்னு எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரியும், அவள் தான் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் வசுந்தரா கிட்ட சொல்லியிருப்பா, அதுக்கு என்கிட்ட வந்து ஆதாரம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்காக தான் நான் வந்து பெரியப்பா கிட்ட பணத்தை வாங்க வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கவும், இங்கே பாரு மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு என்னவோ நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா மாயா சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா உடனே வந்து இவங்க வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு சொல்லி இன்றைக்கி அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கவும் அவங்க தான் 2 வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பெரியம்மா, ஆனால் எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தாக்கி சந்தேகமாக இருக்குது, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகியும் அதனால என்ன மாயா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சில ஐடியாக்களை வந்து அவங்க தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா இந்த மாதிரிக்கு பண்ணணும்னா இவங்கெல்லாம் யார் உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு தான் அந்த இடத்த வந்து வாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா வந்து இது எல்லாமே வசுந்தரா போட்ட திட்டம் தானா, பெரியப்பா கிட்ட இருந்து எப்படியாவது இடத்து வாங்கி காட்டுவே தீர்வேன்னு சொல்லிக்கிட்டு வசுந்தரா வந்து இந்த மாதிரிக்கு சவால் விட்டுட்டு போனா, அதனால வந்து அவள் தான் இந்த மாதிரிக்கு இவங்களெல்லாம் வந்து அனுப்பி வச்சிருக்காளான்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். மாயா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அதை கேட்டதுமே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாயாவும் தனாவும் வந்து அந்த அவங்கள அதாவது அந்த இடத்தெல்லாம் வாங்குறதுக்காக கிராமத்துலேருந்து வந்தாங்களா அவங்கள போய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க, உண்மையிலேயே அவங்க தான் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததான் வந்து மாயா வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.